பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. என்ன பேதமையில இன்னைக்கு நாம இருக்கிறோம்? எத விட்டு ஆண்டவர் விலக சொல்றார்? முதலாவது என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து, நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப நாம சரியானபடி அப்பத்தை புசிக்கிறோமா? அப்படின்னா, நாம் அதுல குறைவுபட்டுத் தான் காணப்படுகிறோம். இல்லையே, நம்ம புசிக்கிறோமே! ஒவ்வொரு கம்யூனியன் சர்வீஸ்லயும் நம்ம புசிக்கிறோமே! அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். அது மட்டும் அல்ல. நானே ஜீவ அப்பம்ன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நாம ஏசப்பாவ புசிக்கிறோம்? ஏசப்பாவா இருக்கிற அந்த வேத வார்த்தைய எந்த அளவுக்கு நாம புசிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த அளவுக்கு புசிக்கிறோம்? அதன்படி நாம நடக்கிறோம். அத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்ல. ஏதோ நான் கம்யூனிட்டி சர்வீஸ் போனேன், அப்பத்த புசிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா, அது அங்க அவங்க சொல்லிக் கொடுக்கிறது என்ன? இது உங்களுக்காகவும், அநேகருக்காகவும் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். இந்த அப்பம் உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்காக பிற்கப்பட்டது. ஆனா, நானே சரியானபடி அத புசிக்கல. அப்புறம் எங்க நான் அநேகருக்கு இந்த அப்பத்த கொடுக்கிறது? கொடுக்க முடியாது. இப்ப நான் சரியானபடி புசிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவ, அந்த அப்பத்த நான் புசிக்கணும்ல. இது மாதிரி திராட்சை ரசம். அங்கேயும் ஆண்டவர் அததான் சொல்றாரு. இது உங்களுக்காகவும், அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். இது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ இந்த திராட்சை ரசத்தையும் நாம் பருகுகிறவர்களா இருக்கணும். இப்ப எந்த அளவுக்கு நம்ம திராட்சை ரசத்தை பருகுகிறோமோ, இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம். இப்ப திராட்சை ரசம் அப்படிங்கும்போது, இந்த வேதத்தின் சாராம்சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். அதனுடைய ஆழம், அதனுடைய மகத்துவம், அதனுடைய மேன்மை, அதை நாம் எந்த அளவுக்கு பருகுகிறோமோ, அந்த அளவுக்கு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இதுல உங்களுக்கு பேதமை இருக்கக்கூடாது. என்ன பேதமை? அப்படின்னா, முதல்ல தேவனை அறிகிற அறிவு இருக்கணும். இயேசுதான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன்ங்கிற அந்த அறிகிற அறிவு இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கே இந்த அறிகிற அறிவு இல்ல. ஏதோ கடமைக்கு இயேசுவ பின்பற்றிக்கிட்டு, இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு, இன்னொரு பக்கம் ஒரு வழியில எதையாவது ஒண்ண பின்பற்றிக்கிட்டு போகிறதற்கு பேரு சரியான பாதை அல்ல. அடுத்தபடியாக ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத ஒரு நிலை. செவிட்டு விரியன் போல இருக்கிற ஒரு நிலை. இன்னொன்னு, ஆண்டவருடைய வார்த்தைகளையும், ஆண்டவருடைய பிள்ளைகளையும் கேலி செய்கிற ஒரு நிலை. பரியாசம் பண்ணுகிற ஒரு நிலை. இப்படிப்பட்ட பேதமையை விட்டு விலகுங்கள். இது மட்டும் கிடையாது. இன்னொன்னு, எனக்கு யாரும் கிடையாது. நான் தான். நான் தான் கடவுள். நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். நமக்கு மேல கடவுள்னு ஒருத்தர் இல்ல. நான் தான் கடவுள். மனசு தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அப்படிதான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம்ல. அவங்க போடுற ஆட்டமும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்படி ஆடுறாங்க.
அவ்வளவு பண்றாங்க. என்ன நினைக்கிறாங்க? நமக்கு மேல ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாருன்ற அந்த பயம் இருக்கா அவங்களுக்கு? இல்ல. ஏன்னா, அவங்களே அவங்க கடவுள்ன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஐஸ்வரியத்த வச்சோ, ஆள் பலத்த வச்சோ, மற்ற அதிகார பலத்த வச்சோ, எதையாவது ஒண்ண வைத்து அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, நாம தான் கடவுள் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இப்படிப்பட்ட பேதமையையும் விட்டு ஆண்டவர் விலக சொல்றாரு. கடைசியாக பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. ஒரு சில பேர் எவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் கண்டித்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் சிட்சித்தாலும், அந்த பாவத்த மட்டும் நாங்க விடவே மாட்டோம். வேதத்துக்கு புறம்பான பாவங்கள நாங்க விடவே மாட்டோம். அப்படிங்கிறதுல உறுதியா இருந்துட்டு, அந்த பாவத்திலேயே வாழ்ந்து உழன்று கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட பேதமையை விட்டு விலகுங்கள். புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். ஞானத்தை பெறுங்கள். அப்படியெல்லாம் நீங்க பெறும்போது, நீங்க ஜீவனை பெறுவீர்கள். நல்ல வழியை பெறுவீர்கள். அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்றார். பேதமை ஒருவனை முட்டாளாக்குகிறது. பேதமை ஒருவனை குருடனாயாக்குகிறது. அதனால நாம் முட்டாளாகவோ, இல்லையென்றால் குருடனாகவோ இல்லாமல், கண் திறக்கப்பட்டவர்களாய், ஞானமுள்ளவர்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுவோம். காதுள்ளவர்கள் கேட்கக் கடவர்கள். ஆமென்.